அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஏற்கனவே அந்த கொல்கத்தா பெண் டாக்டர் வீடியோ ஒன்று போட்டிருக்கேங்க. இப்போ அது நான் ஸ்டாப்பாக அது ஒரு முடிவுக்கு இன்னும் வரலைங்க. அது போயிட்டே இருக்குது. ஒரு நாளும் ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது எனக்கு அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால எனக்கு திருப்பி அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு ஜாஸ்திங்க. அதனால் நான் அவங்களோட ஆர்டிகல்ஸை நான் பார்த்துட்டே இருப்பேன், அதை நோட் பண்ணி வைப்பேன். உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால் நான் சொல்கிறேங்க. அந்த டாக்டர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி 36 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க நான் ஸ்டாப்பாக. அவங்களுக்கு 31 வயசு. அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடினால தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்ருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. நான் ஸ்டாப்பாக வேலை செய்கிறமேன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க, எல்லாமே சொன்னாங்க. இது எல்லாமே நான் ஊடகங்கள் வழியாக தெரிஞ்சுக்கிட்டது தாங்க. எல்லாரும் சொல்கிறத எடுத்து வச்சு நான் சொல்கிறது தான். அவங்களுக்கு இந்த சிபிஐ ரிப்போர்ட் இப்போ வந்திருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்ணில் ரத்தம் வந்திருக்கு, வாயில் ரத்தம் வந்திருக்கு, கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு, மார்பில் காயம் இருக்குது, நகக்கண்கள் இழுக்கப்பட்டுள்ளது, கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்கங்க. இவங்க 2 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியடில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கங்க. விடிய கிளம்புற 3:06 அந்த டைமுக்கு ரேப் நடந்திருக்குங்க. இவங்க அந்த 36 மணி நேரம் வேலை செஞ்ச டயர்டில் 4th ஃப்ளோரில் இருக்கிற செமினார் ஹால் போயிருக்காங்க. 4th ஃப்ளோரில் இருக்க செமினார் ஹாலில் தாப்பால் இல்லையாங்க கதவுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, செமினார் ஹாலில் தாப்பால் இல்லை, ஒரு விஷயம். அப்புறம் அந்த சிசிடிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா சிசிடிவி ஒர்க் ஆகலை. செமினார் ஹால் சிசிடிவி ஒர்க் ஆகலை, காரிடரில் இருக்கிற சிசிடிவியும் ஒர்க் ஆகலை. எப்படின்னு தெரியல. இவங்க எப்படி அவரை கண்டுபிடிச்சிருக்காரு? அந்த தவறு பண்ண அந்த ஆள் பேர் சஞ்சய் ராய். அவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், தட் இஸ் தன்னார்வலராக செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒருத்தர். அவர் எப்பயுமே ஒரு மது போதைக்கு அடிமையானவராம். அவருக்கு 4 மனைவியா, 4மே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அன்னைக்கு இந்த கொலையை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்கிறாரு. ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி போட்டிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெஸ் இவங்க அதில் கிடைச்ச அந்த ப்ளூடூத்தை எடுத்துட்டு இது அந்த கீழே இருக்க சிசிடிவியில் ரெஃபர் பண்ணுறப்போ அது சஞ்சய் ராய் இதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க வீட்டுக்கு போனப்போ நிம்மதியாக அவன் படுத்து தூங்கி இருந்திருக்கான். அவன்கிட்ட இருக்க அந்த ப்ளூடூத் செக் பண்ணுறப்ப அதோட தான் இது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸு சேம் கலர் அண்டு ஷூவில் அந்த லேடி, அந்த கொல்கத்தா டாக்டரோட பிளட் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆமாம் நான் பண்ணேன், என்னை தூக்கில் போடுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் அவன் இயல்பாக தான் இருந்திருக்கான். ஒரு எனக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோ அதெல்லாம் எதுவுமே கிடையில. அவன் ஒரு இயல்பாக தான் இருந்திருக்கிறான். அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டுருக்கிறப்பயே அந்த கொல்கத்தா டாக்டரோட பிணம் எரிக்கப்பட்டுள்ளது. அவங்க அப்பா இப்போ என்ன கேட்குறாருன்னா, ஏன் அத்தனை இருக்கிறப்ப ஏன் என்னோட பொண்ணோடதை ஃபஸ்ட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் அந்த டாக்டரை நோட் பண்ணி இது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு. இதை இந்த டாக்டர் வெளியில் சொல்ல போகிறேன், உலகுக்கு தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க மேலே அவங்க மேலே இந்த பிரச்சனையை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழி பண்ணி கொலையை பண்ணிட்டானுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி முதல்வர் இறந்து போனோடனே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் எதுவுமே கேட்கல, எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு அது ஒன்று. ஏன் சொல்லலை? என் பொண்ணு இறந்து போனது, அவர் தானே முதல்வராக இருந்தார், எங்ககிட்ட எதுவும் பேசலை.
அப்புறம் ஏன் உடனே அவர் ராஜினாமா பண்ணார்? இதெல்லாம் வந்து அவங்க பெற்றோர்கள் தரப்புலேருந்து இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க. இதெல்லாம் இப்படி நடந்துட்டுருக்கு. ஒரு ஒரு துறையிலையும் ஒரு ஒரு இடத்துலையும் இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்புங்கிறதே இல்லைங்க. பாலியல் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது திரைத்துறையில் தான் இது தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஒரு பாலியல் தொல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஏன் எதுக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியலைங்க. இப்போது இன்னும் ரிப்போர்ட் வந்துட்டு அந்த சஞ்சய் ராயும் அவங்கள வந்து உண்மை அறியும் கண்டறியும் இதில் வந்து வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அவர் வந்து இப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத வந்து நான் நோட் பண்ணி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு சொல்கிறேன். அவர் மட்டும் இல்லைங்க, அவர் கூட சேர்ந்து இன்னும் 5 பேரோ என்னமோ சொன்னாங்க. 5 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.